சாம்பிளிங் தியரி. சாம்பிளிங் தியரி பற்றி படிக்கிறோம்னா அதில் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிளிங் தியரியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா பாப்புலேஷனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பாப்புலேஷனில் மீனிங் என்ன? In any statistical investigation, the interest usually lies in studying the various characteristics relating to items or individuals belonging to a particular group. This group of individuals under study is known as the population or universe. Group of study, group of individuals தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு சிட்டியில் இப்போ 1,00,000 பேர் இருக்காங்க, சரிங்களா? ஒரு சிட்டியில் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேரோட ஆவரேஜ் இன்கம் பற்றி பேசலாம். அந்த 1,00,000 பேரோட ஆவரேஜ் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி பேசலாம். அந்த 1,00,000 பேரோட ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஹியூமன்ஸ் ரிலேட்டடாக தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, சரிங்களா? மெம்பர்ஸ் வந்து ஹியூமனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதா என்னென்னு சொல்கிறோம்னாக்கா இங்கே பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாப்புலேஷன்னாக்கா சிம்பிளாக மக்கள் தொகை அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர் ஸ்டடி, எந்த குரூப்பை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இங்கே அப்படின்னாக்கா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாப்புலேஷன் இஸ் தி அக்ரிகேட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அனிமேட் ஆர் இன்அனிமேட். அது வந்து உயிருள்ளதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓகேங்களா? In statistics, population is the aggregate of objects, animate or inanimate, under study in any statistical investigation. The population may be finite or infinite. அப்போ நம்ம குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா அதில் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். எந்த குரூப்பை பற்றி எதை தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளம். நம்ம செலக்ட் பண்ண ப்ராப்ளத்தில் எந்த குரூப்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா அந்த குரூப்பை நேச்சுரலை பொறுத்து அதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா இல்லை இன்ஃபைனைட்லி மெனி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பாப்புலேஷனாக்கா குரூப் ஆஃப் ஸ்டடி. நெக்ஸ்ட், சாம்பிளிங். A finite subset of a statistical individuals in a population is called a sample, and the number of individuals in a sample is called the size of sample. இப்போ சாம்பிளிங்னா என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஒரு சிட்டியில் வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 1,00,000 பேரோட ஆவரேஜ் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா உடனே நான் பேனாவும் நோட்டையும் தூக்கிட்டு போய் 1,00,000 பேரையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் டோட்டல் நம்பர் 1 லேக்கால் டிவைட் பண்ணிட்டு நான் ஆவரேஜாக இப்போ பர் இயர் பர் மந்த்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இந்த சிட்டியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா அது நடக்கக்கூடிய காரியம்தான். பட் அதுக்கான டைம் டூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும், அது ரொம்ப கஷ்டமான செயலும் கூட. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 1,00,000 பேரில் ஒரு 1000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவேன். அந்த 1000 மெம்பர்ஸில் எல்லா ஹியூமன்ஸும் வர மாதிரி, எப்படின்னாக்கா ஒரு தொழிலதிபர், ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயில் உள்ளவங்க, ஒரு ப்ரைவேட்டாக உள்ளவங்க, அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ளஸ் வேறு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அது இல்லாமல் நம்ம கம்பெனிஸில் வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லி வேஜஸ், அந்த மாதிரி எல்லா குரூப் ஆஃப் பீப்புள்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 1000 மெம்பர்ஸுக்கு ஆவரேஜாக இன்கம் என்ன அப்படின்னு பர் மந்த் இன்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அது மூலியமாக நம்ம ஹோல் சிட்டியோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாம்பிளிங் பற்றி படிக்கிறோம். இப்போ எலெக்ஷன்லாம் நம்ம ரிசல்ட்டு சொல்கிறாங்க, முன்கூட்டியே ரிசல்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது இப்படி தான். அத்தனை பேரோடையும் ஊரில் தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர் உங்களுக்கு வாக்காளர் இருக்காங்கனாக்கா அத்தனை பேர்கிட்டையும் போய் அவங்க கேட்டு அவங்க சொல்கிறது கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு சிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சிட்டியில் எல்லா தரப்பு மக்களையும் ஒரு சிட்டியில் 1,00,000 பேர் இருக்காங்கனாக்கா அந்த 1,00,000 பேர்லேயே அவங்க கருத்து கணிப்பு நடத்த முடியாது. ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1000 பேர் எப்படி செலக்ட் பண்ணாக்கா ஒரு சாராராக செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லா தரப்பு மக்களும் இருக்கிற மாதிரி ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 1000 பேர்கிட்ட இண்டிவிஜுவலாக போய் என்கொயரி பண்ணிவிட்டு அதை அவங்க வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு தான் அதை வச்சுக்கிட்டு அந்த சாம்பிளை வச்சுக்கிட்டு தான் சரி ஓகே அப்போ இவங்க வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ ஒரு
பாப்புலேஷன் இருக்கு. அதுல ஒரு சப்செட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சாம்பிள்னு சொல்றோம். ஸோ, இப்ப சாம்பிள்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம ஹோல் பாப்புலேஷனுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும் பொழுது, கண்டிப்பா அதுல சில எரர்ஸ் வரும். சில மிஸ்டேக்ஸ் வரும். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சாம்பிளிங் எரர். The error involved in approximations about the population characteristic on the basis of the sample is known as sample error and is inherent and unavoidable in any sampling scheme. உண்மைதான் அது. 1,00,000 பேரோட ஆவரேஜ் இன்கம், மந்த்லி ஆவரேஜ் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நான் சும்மா ஒரு 1000 பேரோட ஆவரேஜ் இன்கம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு, அது மூலியமா நான் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து 1,00,000 பேருக்கு ஆவரேஜ் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லும் அதை ஜெனரலைஸ் பண்ணும் பொழுது, இதை வச்சுக்கிட்டு என்னோட ஹோல் பாப்புலேஷனோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, சாம்பிளோட ஆவரேஜ் வச்சுக்கிட்டு நான் ஹோல் பாப்புலேஷனோட ஆவரேஜை நான் சொல்லும் பொழுது, அதில் சில எரர் வரும். சரிங்களா? அந்த எரரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாம்பிளிங் எரர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பெராமீட்டர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பெராமீட்டர்னா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கோமே, ஹோல் பாப்புலேஷன். அந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு டேட்டாஸ் இருக்குது. ஹோல் பாப்புலேஷனில் 1,00,000 டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த டேட்டா இட் மே பி நியூமெரிக்கல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். 1,00,000 நியூமெரிக்கல் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸுக்கு எல்லாம் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மீன் கண்டுபிடிக்கலாம், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கலாம், கொட்டாசிஸ், மொமெண்ட்ஸ், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் சோபன் எல்லாம் கண்டுபிடிச்சு போலாங்களா? ஸோ ஒரு பாப்புலேஷனில் உள்ள எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூஸ்க்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கெல்லாம் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பெராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆர் கால்டு பெராமீட்டர். அவ்வளோதான். ஹோல் குரூப்புக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்கனாக்கா, அந்த ஆவரேஜை ஒன் ஆஃப் தி பெராமீட்டர்னு சொல்லிக்கலாம். ஹோல் குரூப்பில் உள்ள எல்லாத்துக்குமே வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அந்த வேரியன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், பெராமீட்டர்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்க அதுக்கு தான் சிரமம் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம், அடுத்து அந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு ஒரு ஃபைனைட் சப்செட், ஒரு சாம்பிளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த சாம்பிளுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த சாம்பிளில் உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாங்களா? சரிங்களா? அப்போ சாம்பிள் ஆவரேஜ் எனக்கு ஒரு நம்பர் வரும், பாப்புலேஷன் ஆவரேஜ் எனக்கு ஒரு நம்பர் வரும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ சாம்பிள் ஆவரேஜுக்கும் பாப்புலேஷன் ஆவரேஜுக்கும் நான் வேறுபடுத்தி காமிக்கணும், நொட்டேஷன் வேறுபடுத்தி காமிக்கணும் இல்லைங்களா? சரிங்களா? ஸோ சாம்பிள் ஆவரேஜுக்கு பேரு ஸ்டாட்டிக்ஸ், பாப்புலேஷன் ஆவரேஜுக்கு பேரு மீன், பாப்புலேஷன் ஆவரேஜுக்கு பேர் வந்து பெராமீட்டர். அதுமாரி அந்த பாப்புலேஷன் மீன் கண்டுபிடிக்கிறோம், சாம்பிள் மீன் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா ரெண்டுக்கும் சிம்பிள்லையும் வித்தியாசப்படுத்தி காமிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, the statistical constant of the population like mean, variance, skewness, potasis, moments, correlation coefficients are known as parameter. அப்போ பாப்புலேஷன் மீனுக்கு ஒரு லெட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், that is denoted by mu. Population variance denoted by the symbol sigma square. And the population skewness denoted by the symbol beta 1, potasis beta 2, moments mu r, correlation coefficients rho, etc. ஸோ பாப்புலேஷனுக்கு இந்த பேராமீட்டருக்குலாம் இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். சரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் தி சாம்பிள் ஆர் நோன் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அதை வந்து என்னென்னு சொல்லிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லிக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு நம்ம சாம்பிள் உள்ள நம்பர்ஸுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அதையும் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். Professor R.A. Fisher termed the statistical constant of the sample like mean. Statistical டேட்டாவுக்கு ஒரு சாம்பிளுக்கு மீன் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணிக்கணும்னாக்கா எக்ஸ் பார். பாப்புலேஷனுக்கு மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா மியூ, சாம்பிளுக்கு மீன் கண்டுபிடிச்சிங்கனாக்கா எக்ஸ் பார். ஸோ சாம்பிளில் உள்ள டேட்டாஸ்க்கு நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அதுக்கு என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டினாக்கா எஸ் ஸ்கொயர். இது எஸ் வந்து ஸ்மால் லெட்டர், ஸ்மால் எஸ் ஸ்கொயருக்கு ஒரு மீனிங் உண்டு, கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் போட்டால் அதுக்கு வேற மீனிங். ஸோ sample variance is denoted by the letter s square and sample skewness is denoted by the letter small b1 and sample quarters is denoted by the letter small b2, moments denoted by the letter mr and correlation coefficients is denoted by the letter r. Parameters are functions of the population value while statistics are functions of the sample observation. ஆமா, இது விஷயம்தான், இது ட்ரூ தான். இப்போ பாப்புலேஷனில் 1 lakh
நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மீன் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாக்கா மீன் வந்து அந்த 1 lakh நம்பர்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ parameter depending on the population. ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ நான் சாம்பிள் இருக்குது, அந்த சாம்பிளில் உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் நான் மீன் கண்டுபிடிக்கிறேன்னாக்கா அந்த மீன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த சாம்பிளில் உள்ள அப்சர்வேஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டோட்டலாக ஹோல் பாப்புலேஷன் உள்ள எல்லா அப்சர்வேஷனும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதான் parameters are functions of the population values while statistics are functions of sample observation. Generally, the population parameters are unknown and their estimates provided by the appropriate sample statistics are used. இப்போ அதான் சொன்னோம், இப்போ சிட்டியில் உள்ள 1 lakh பீப்புள்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்கணும்னாக்கா அது நமக்கு தெரியாது. பட் அதுக்கு வந்து அதை மதிப்பிடுவதற்கு, அதை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாம்பிளோட ஆவரேஜ் இன்கம்மை யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? Obviously, the sample statistics are functions of the sample observation and vary from sample to sample. கண்டிப்பா ஆமா, இது என்ன வேரி ஃப்ரம் சாம்பிள் டு சாம்பிள்னா, இப்போ 1,00,000 பீப்புளுக்கு நீங்கள் வந்து ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்க போறீங்கன்னாக்கா அதை ஒரு 1000 பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த 1000 பீப்புள்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க, மந்த்லி இன்கம் சேலரிக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. வேற குரூப் ஆஃப் 1000 பீப்புள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த 1000 பீப்புள்ஸ்க்கு ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கண்டுபிடிங்க. ரெண்டு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும்? கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ அப்போ சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக், சாம்பிள் ஆவரேஜ்னு எடுத்துட்டாலும் சரி, சாம்பிளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சாலும் சரி தான், சாம்பிளுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி தான். அதான் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லா சாம்பிளுக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது சாம்பிளை பொறுத்து, சாம்பிள் பொறுத்து நம்ம மாறிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு சாம்பிளில் டோட்டலாக நல்லா பிக் ஷாட்ஸாக போட்டு வச்சுட்டு, பிஸ்னஸ் மேன்ஸாக போட்டு வச்சுட்டு, இன்னொரு சாம்பிளில் ஃபுல்லாக வறுமை கோட்டுக்கள் உள்ளவங்கள போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னாக்கா ரெண்டு சாம்பிள்லையும் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஈக்குவலாக இருக்கும்? சுத்தமாக ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? ஸோ அதான் சாம்பிள் செலக்ட் பண்ணுறது மட்டும் நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ சாம்பிள் அப்சர்வேஷன்ஸ், the sample statistics are differ from sample to sample. Thus, if T is any general statistic, அந்த Tங்கிறது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மீனாக இருக்கலாம், வேரியன்ஸாக இருக்கலாம், ஸ்கியூனஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது எதோட ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லிட்டாலே அது எதை பற்றி பேசுதுன்னு கேட்டினாக்கா சாம்பிளில் உள்ள அப்சர்வேஷனை பற்றி பேசுறது. சரிங்களா? இஃப் T is any general statistic, then we may write T as function of the sample observation x1, x2 and so on xn. அப்போ சாம்பிளில் n அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த n அப்சர்வேஷனுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா that statistics function of the n observation x1, x2 and so on xn. That's all. Unbiased estimate. A statistic T is equal to T of x1, x2 and so on xn is said to be an unbiased estimate of the population parameter theta if E of T is equal to theta. இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அது ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று மீனாக இருக்கலாம், அது வேரியன்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் n பீப்புள்ஸ், ஒரு n சாம்பிளுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கிறோம். அதேமாரி அனதர் சாம்பிள் இருக்கும், அந்த சாம்பிளுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம். வேற ஒரு சாம்பிள் இருக்கும், அந்த சாம்பிளுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம். இந்த எல்லா மீனுக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கால்குலேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெராமீட்டர் பாப்புலேஷன் கிடைச்சது, பாப்புலேஷனோட பெராமீட்டர் கிடைச்சது அப்படின்னாக்கா, சரிங்களா? அதாவது சாம்பிளோட ஆவரேஜுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாப்புலேஷனோட ஆவரேஜ் வரணும். சாம்பிளோட வேரியன்ஸுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் பெராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ E of statistics is equal to parameter, then we can say that the statistics T is unbiased estimate of parameter அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் நமக்கு வந்து அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பராமீட்டராக இருக்குமானாக்கா அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் ஆவரேஜ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் ஆவரேஜாக இருக்கும். E of x bar கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா மியூ வரும். அதே சாம்பிளோட வேரியன்ஸ் வந்து பாப்புலேஷன்
எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சோம்னா அது பாப்புலேஷன் வேரியன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இப்போ சாம்பிளோட வேரியன்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னாக்கா ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு டோட்டல் பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வராது. அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா எனக்கு இந்த சாம்பிளோட வேரியன்ஸுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வேரியன்ஸை வந்து நான் என்னென்னு எடுத்துக்குவேன்னு கேட்டிங்கனாக்கா கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்குவேன். அந்த கேபிட்டல் எஸ்ஸுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வேரியன்ஸ் சாம்பிள் வேரியன்ஸ் இஸ் நாட் அன் அன்பேஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸில் ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பின்னாடி பார்க்க போகிறோம். ஸ்மால் எஸ்ஸுக்கும் கேபிட்டல் எஸ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக், இதுதான் இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. If we draw a sample of size n from a finite population of size capital N, then the total number of possible samples is NCN. Capital N number of observation இருக்கு. அந்த capital M number of observationல இருந்து நான் small n number of observation நான் எடுக்கிறேன். அது வந்து sample. Capital N observation உள்ளது வந்து total population. நான் ஸ்மால் n அப்சர்வேஷன் அதுலேருந்து நான் ஒரு சப்செட்டை செலக்ட் பண்ணுறேன். அது வந்து எனக்கு சாம்பிள். அப்போ அந்த மாதிரி நான் எத்தனை சாம்பிள் கலெக்ட் பண்ணலாம்? சரிங்களா? கேபிட்டல் என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்லேருந்து ஸ்மால் என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை நான் எத்தனை செலக்ட் பண்ணலாம்? எத்தனை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு என்னத்தில் போய் சொல்கிறோம்? காம்பினேஷனில் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்மால் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஸ்மால் என் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஸ்மால் என் ஃபேக்டோரியல் சொல்லாமா? இதனுடைய வேல்யூ எனக்கு இன்டிஜராக தான் வரப்போகுது. லெட் மீ டேக் தட் இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ எனக்கு எத்தனை சாம்பிள் என்னால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டினாக்கா கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு பாப்புலேஷனில் கேபிட்டல் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து நான் ஸ்மால் என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு எத்தனை ஸ்மால் என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அந்த பாப்புலேஷன்லேருந்து எத்தனை வேஸில் கலெக்ட் பண்ண முடியுமானாக்கா கே நம்பர் ஆஃப் வேஸில் கலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ எனக்கு இப்போ எத்தனை சாம்பிள் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு கேட்டினாக்கா கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? இந்த கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கும் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? மீன் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அந்த கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கும் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதை இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ தியரி என்ன? ஃபார் ஈச் கே சாம்பிள் we can compute ஸ்டாட்டிக்ஸ் அந்த டி அப்படிங்கிறத இங்கே எக்ஸ் பார்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? we can compute mean அப்படின்னு வச்சுக்கலாம். The set of all values of the statics so obtained one for each sample constitute what is called sampling distribution of the static. இப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத இங்கே என்னது? எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எத்தனை சாம்பிள் எனக்கு இருக்குது? கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கு. அந்த கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். Statistic T may be regarded as a random variable which can take the values T1, T2, and so on Tk, and we can calculate the various statistical constant like mean, variance, skewness, kurtosis, and so on. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கே நம்பர் ஆஃப் சாம்பிள் இருக்குது. அந்த கே நம்பர் ஆஃப் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். சரிங்களா? x1 bar, x2 bar, x3 bar இது எல்லாமே இது என்னன்னு கேட்டினாக்கா ஆவரேஜ், தட் மீன். இப்போ இதுவும் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் தானே. இந்த நம்பர்ஸுக்கு என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? அகைன் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் என்ன கண்டுபிடிக்க முடியும்? அகைன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் நான் என்னத்தை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கலாம், கோட்டாசிஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஸ்டாட்டிக் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு ஸ்டாட்டிக்கு எல்லா சாம்பிளுக்கும் கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்லா சாம்பிளுக்கும் கண்டுபிடிச்சோம்னாக்கா அதே ஒரு குரூப் ஆஃப் அப்சர்வேஷனாக மாறிவிடும். அந்த குரூப் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு எகைன் நம்ம என்னென்ன பற்றிலாம் பேச முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீன், வேரியன்ஸு, ஸ்கியூனஸ், கொட்டாசிஸை பற்றிலாம் பேச முடியும். அதான் இந்த பேராவில் சொல்லி முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், the mean and variance of the sampling distribution of the static T are given by T bar is ஒரு ஸ்டாட்டிக் எடுத்துட்டு T1, T2, K நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த K நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கும் நான் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஸ்டாட்டிக்கு நான் மீன் கண்டுபிடிக்கணும்னு என்ன அர்த்தம்? அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கேவால் டிவைட் பண்ணாக்க எனக்கு என்ன கிடச்சிரும்?
மீன் கிடச்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/k இன்ட்டு சம்மேஷன் I வேரியஸ் ஃப்ரம் 1 to k ti. இந்த t அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? திருப்பி திருப்பி சொல்லிடுறேன். அந்த t அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் சாம்பிளோட மீனா கூட இருக்கலாம். அந்த பர்டிகுலர் சாம்பிளோட வேரியன்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? வேரியன்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சாம்பிள் அப்சர்வேஷன் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஆல். தட் இஸ் ஈக்குவல் டு 1/k சம்மேஷன் I is equal to 1 to k ti minus t bar whole square. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல இருந்துலாம் எக்ஸாம்க்குள்ள வருமா, கொஸ்டின் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். ஒரு பாப்புலேஷன் இருக்கு. அந்த பாப்புலேஷன்ல கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பிரித்து வச்சிருக்கோம். அந்த கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கும் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். திருப்பி சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? அந்த எல்லா சாம்பிள்ஸ்க்கும் என்னால் ஆவரேஜ் மீன் கண்டுபிடிக்க முடியும். அந்த எல்லா சாம்பிள்ஸ்க்கும் என்னால் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த எல்லா சாம்பிள்ஸ்க்கும் நான் ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ ஒன்னோட நிப்பாட்டிக்கிறேன். அந்த எல்லா சாம்பிள்ஸ்க்கும் நான் மீன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த மீனை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கு நான் அகைன் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எகைன் நான் மீன் கண்டுபிடிக்கலாம். அந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எகைன் நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதான் பதவிக்கு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. வாட் டு யூ மீன் பை ஸ்டாண்டர்ட் எரர்? The standard deviation of the sampling distribution of a statistic is known as standard error. இப்போ கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த ஆவரேஜ் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சோம்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் எரர். இப்போ ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கதை நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எல்லா சாம்பிள்ஸுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அந்த ஆவரேஜஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் எரர். கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது. அந்த கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கும் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அந்த எல்லா வேரியன்ஸும் நம்பர்ஸ் தானே. அந்த எல்லா வேரியன்ஸுக்கும் திருப்பி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கலாமா? அதுதான் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஆவரேஜுக்கு எக்ஸ் பாருக்கு மட்டும் மீனுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எதுக்கும் கண்டுபிடிக்கலாம், வேரியன்ஸுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எதுக்கும் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ஸ்கியூனஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்கன்னாக்கா அந்த ஸ்கியூனஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் நத்திங் பட் தி standard deviation of sampling distribution of a given static. So the standard error of the static t is given by SE of t is equal to square root of variance of t, that is equal to some square root of 1/k into summation I varies from 1 to k ti minus t bar the whole square. The standard errors of the sum of the well-known statistics for large samples are given below, where here n is the sample size, sigma square represents the population variance, capital P the population proportion, and the capital Q is equal to 1 minus P, and the small letters n1 n2 represent the size of two random samples respectively drawn from given population S. அதில் என்னென்ன, இப்போ சாம்பிள் மீன் எக்ஸ் பாருக்கு ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? என்ன அர்த்தம்? இப்போ கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸுக்கும் மீன் கண்டுபிடிச்சிட்டு அந்த மீன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சோம்னா அது எனக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா பை √10. இதில் சிக்மாங்கிறது என்னது? ஹோல் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். என்னங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம செலக்ட் பண்ண சாம்பிளோட சைஸ். ஓகேங்களா? That's all. Observed sample proportion P. சாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொபோர்ஷன் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் P. ஸோ சாம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை N. இங்கே கேபிட்டல் Pங்கிறது பாப்புலேஷனோட ப்ரொபோர்ஷன், கேபிட்டல் Qங்கிறது பாப்புலேஷனோட 1 மைனஸ் P தான் கேபிட்டல் Q. சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுனா அந்த சாம்பிள் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். S1 S2 on SK வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் டேட்டாஸுக்கு திருப்பி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அதான் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் என்னன்னு வரும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n. சாம்பிள் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயருக்கு ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/n. சாம்பிள் குவார்டைல்ஸுக்கு
standard error 1.36263 into sigma by root n. Sample median standard error 1.25311 sigma by root n. Sample correlation coefficient sample standard error 1 minus rho square the whole divided by root n. Here rho being the population correlation coefficients. Sample moment mu3 ஓட standard error sigma cube into square root of 96 by n. Sample moment mu4 sigma power 4 into square root of 96 by n. And sample coefficient of variation v by square root of 2n into square root of 1 plus 2 vq by 10 to the power 4. The difference of two sample mean x1 bar minus x2 bar standard error is equal to square root of sigma 1 square by n1 plus sigma 2 square by n2. Difference of two sample standard deviation s1 minus s2 க்கு standard error கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா square root of sigma 1 square by 2n1 plus sigma 2 square by 2n2. Difference of two sample proportion க்கு நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சோம்னாக்கா ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் p1 q1 by n1 plus p2 q2 by n2. இங்கே p அப்படிங்கிறது பாப்புலேஷனோட ப்ரொபோர்ஷன். சரிங்களா? இதில் இந்த ரிசல்ட்டில் மட்டும் டவுட் இருக்குது. நம்ம 2 புக்கு ரெஃபர் பண்ணதில் 2 புக்லேயும் வேறு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? எதுக்கும் இதில் மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு திருப்பி பின்னாடி சொல்லிடுறேன். யூட்டிலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரரோட யூசேஜ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். The concept of standard error is extremely useful in the testing of statistical hypothesis. The difference between the statistics t and its expected value u of t is compared with the standard error of the statistic t. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்டாண்டர்ட் எரர் கான்செப்டை ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்டிங் ஹைபாத்திசிஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பின்னாடி டீட்டெயிலில் படிக்க போகிறோம். அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு டெஸ்ட் ஸ்டாட்டிக் அது மீனாக இருக்கலாம் இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்கலாம். டி இஸ் எனி டெஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபார் லார்ஜ் சாம்பிள் இசட் ஈக்குவல் டு டி மைனஸ் இ ஆஃப் டி பை square root of variance of t follows standard normal variate. n of 0, 1னாக்கா standard normal variate நம்ம படிச்சிருக்கோம். which implies z equal to t minus e of t by square root of variance of statics தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா standard error அப்படின்னு சொல்கிறோம். ஸோ z equal to t minus e of t by standard error of t follows standard normal variate. இது வந்து நம்ம calculated value. இந்த z ஆல்ஃபா வந்து கால்குலேட்டட் வேல்யூ. சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா z இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு t மைனஸ் e ஆஃப் t அப்படின்னு இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z ஆல்ஃபா அப்படிங்கிறது டேபுலேட்டட் வேல்யூ. இந்த டேபுலேட்டட் வேல்யூ இந்த இசட்டுக்கு பதிலாக z ஆல்ஃபா அப்ளை பண்ணும் பொழுது z ஆல்ஃபா இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் t கால்குலேட் பண்ணுறோம். அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா டி மைனஸ் இ ஆஃப் டியோட வேல்யூவோட பெருசாக இருக்கணும். அப்படி பெருசாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இந்த இசட் வேல்யூ இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிங்க. சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறீங்க. இசட் ஆல்ஃபா வேல்யூ வந்து டேபுலேட்டட் வேல்யூ. இது கொஸ்டினில் இது டேபுலேட்டட் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ. இந்த இசட் ஆல்ஃபா வேல்யூ மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்குறீங்க நீங்கள். சரிங்களா? இசட் ஆல்ஃபா greater than modulus of z அப்படின்னு வந்துச்சுனாக்கா then the deviation not regarded significant at alpha level significance. So the null hypothesis accepted at alpha level of significance. நம்ம tabulated வேல்யூவை விட நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச டெஸ்ட் ஸ்டாட்டிக் இந்த இசட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நல் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்குவோம். பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்கேன். இங்கே இசட் வேல்யூ வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சது. இசட் ஆல்ஃபா அப்படிங்கிறது டேபுலேட்டட் வேல்யூ. த மேக்னிடியூட் அடுத்த அப்ளிகேஷன். The magnitude of the standard error gives an index of the precision of the estimate of parameter. So
இந்த ஸ்டாண்டர்ட் எரரோட மேக்னிடியூட் வந்து எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எஸ்டிமேட் ஆஃப் தி பெராமீட்டரோட துல்லியத்தன்மையை கொடுக்கறதுக்கு, அக்யூரசி அந்த பெராமீட்டர் வேல்யூ அக்யூரஸியாக கொடுக்கறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டினாக்கா, அந்த ஸ்டாண்டர்ட் எரர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The reciprocal of the standard error is taken as the measure of reliability or precision of the statistic. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எரருக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அது எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிலையபிலிட்டி கொடுக்குது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கோட ரிலையபிலிட்டி என்ன, அந்த எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோமோ அதோட ரிலையபிலிட்டியை பற்றி, அதோட நிலைத்தன்மையை பற்றி சொல்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் யூஸ் பண்ணுறோம். Standard error enables us to determine the probable limits within which the population parameter may be expected to lie. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாப்புலேஷன் பேராமீட்டர் வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, சாம்பிளோட ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சாம்பிளோட ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ வச்சு நம்ம ஹோல் பாப்புலேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஹோல் பாப்புலேஷனோட வேல்யூ வந்து ஹோல் பாப்புலேஷனோட பேராமீட்டர் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், சாம்பிளோட மீன் கொடுத்துருக்காங்க, அந்த மீனை வச்சுட்டு நம்ம பாப்புலேஷனோட மீனை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பாப்புலேஷனோட மீன் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ராபபிள் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த ப்ராபபிள் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் எரர் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். The probable limits for the population proportion P are given by P plus or minus 3 into PQ by N. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் எரர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் வேல்யூ வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. P plus or minus 3 into PQ by N இருக்கு இல்லைங்களா, அது PQ by N கிடையாது. P plus or minus 3 into square root of PQ by N. அதான் probable limits for population parameter P. இது கேபிட்டல் P வேல்யூ கொடுக்கலனாக்கா இந்த மாதிரி வரும். அது கேபிட்டல் P வேல்யூ கொடுத்துருந்தாக்கா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டாக்கா கேபிட்டல் P கேபிட்டல் Q இருக்கும். ஸோ P plus or minus square root of capital P capital Q by N. எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாப்புலேஷன் பராமீட்டர் வேல்யூ கேபிட்டல் P கொடுத்துருந்தாக்கா. ஸோ பாப்புலேஷன் பராமீட்டர் கேபிட்டல் P வேல்யூ கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த சாம்பிளோட ஸ்டாட்டிக் ஸ்மால் P எடுத்துக்கணும். ஸ்மால் P இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ by N அப்படிங்கிறது சாம்பிளோட ஸ்டாட்டிக் வேல்யூ எடுத்துக்கணும். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு டைரெக்டாக தியரி பாட்டு போகாமல் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ட் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. சரிங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ட் அதிகமாக கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. A very important aspect of the sampling theory is the study of the test of significance, which enables us to decide on the basis of the sample results if the deviation between the observed sample statistic and the theoretical parameter value, or the deviation between two independent sample statistic is significant or might be attributed to chance or fluctuations of the sampling. டெஸ்ட் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணுவோம், அதை பேராமீட்டரோட பாப்புலேஷனோட பேராமீட்டருக்கு கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு சாம்பிள், அந்த சாம்பிளுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறேன், ஹோல் பாப்புலேஷனுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறேன், ரெண்டும் கோயின்சைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி இல்லைனாக்கா நான் என்னுடைய 2 சாம்பிள் பாப்புலேஷன்லேருந்து 2 சாம்பிள் எடுத்துக்க போகிறேன், 2 சாம்பிளுக்கும் மீன் கண்டுபிடிக்க போகிறேன். 2 சாம்பிளுக்கும் மீன் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஆனால் சான்சஸ் என்ன, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கு பராமீட்டரோட கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா வெவ்வேறு சாம்பிளில் 2 ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டு அதை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், இங்கே ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது அந்த சாம்பிளோட மீனாக இருக்கலாம், இல்லை வேரியன்ஸாக இருக்கலாம், ஸ்கியூனஸாக இருக்கலாம், குரோட்டாசிஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு குறிக்கிறது அது ஒரு மீன் வேரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. For large n, almost all the distributions can be approximated very close by a normal probability curve. We use normal test of significance for large samples. So large samples அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம z வேல்யூ கண்டுபிடிப்போம். z equal to x minus
t minus e of t by ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் t அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டினாக்கா சாம்பிளில் உள்ள நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபார் லார்ஜ் n all the distribution can be approximated very closely by a normal probability curve. Test of significance for small samples. அப்போ ஸ்மால் சாம்பிள்ஸ்க்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, லார்ஜ் சாம்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கர்வுக்கு போய்க்கலாம் அப்படின்னா நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வுக்கு போயிட்டு நம்ம டெஸ்ட்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஸ்மால் சாம்பிள்ஸ்க்கு நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஸ்மால் சாம்பிள்ஸ்க்குலாம் ரெடிமேடாக அதுவும் கொடுத்துருக்காங்க. என்ன டெஸ்ட்னாக்கா டி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபிஷர் இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல் ஹைபாத்தீசிஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ். நல் ஹைபாத்தீஸ்னா என்ன, அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீஸ்னா என்ன? ஃபார் அப்ளையிங் த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வி ஃபர்ஸ்ட் செட் அப் எ ஹைபாத்தீசிஸ். ஹைபாத்தீசிஸ்னா என்ன, ஒரு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், ஒரு டெஸ்ட் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா, ஒரு முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க, ஒரு சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டோம், ஒரு பாப்புலேஷன் பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹைபாத்தீசிஸ் டிஃபைன் பண்ணணும். ஹைபாத்தீசிஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை பற்றியான ஒரு டெஃபனைட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. எ டெஃபனைட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி பாப்புலேஷன் பேராமீட்டர், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹைபாத்தீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் பேராமீட்டரை பற்றி ஒரு டெஃபினேஷன் சொல்கிறோம், அதை ஹைபாத்தீசிஸ் சொல்கிறோம். அந்த ஹைபாத்தீசிஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து நல் ஹைபாத்தீசிஸ், இன்னொன்று அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ். சரி, ஓகே. அதில் நல் ஹைபாத்தீசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, such a hypothesis which is usually a hypothesis of no difference is called null hypothesis and is usually denoted by H0. இப்போ ஹைபாத்தீசிஸ்னாக்கா டெஃபனைட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பராமீட்டரா. இப்போ நல் ஹைபாத்தீசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா, ஒரு பாப்புலேஷன் பராமீட்டர் இருக்குது, பாப்புலேஷன் பராமீட்டர் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க, சாம்பிளோட ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அசம்ஷன். அப்போ நல் ஹைபாத்தீசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணாக்கா, there is no difference between population parameter and sample statistic. அப்போ மீனுக்கு சொல்லும்னாக்கா சாம்பிளோட ஸ்டாட்டிஸ்டிக் என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் பார்னு சொல்லுவோம், பாப்புலேஷனோட பேராமீட்டர் என்னன்னு சொல்லுவோம், மியூன்னு சொல்லுவோம். அப்போ H0 எப்படி டிஃபைன் பண்ணணும், மியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். சாம்பிளோட ஆவரேஜுக்கும் பேராமீட்டரோட ஆவரேஜுக்கும் டீவியேஷன்ஸ் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் H0. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக H0 அப்படிங்கிறதுனாக்கா no difference is called null hypothesis and is usually denoted by H0. So according to Professor R.A. Fisher, null hypothesis is the hypothesis which is tested for possible rejection under the assumption that is true. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நல் ஹைபாத்தீசிஸ்ங்கிறத எதுக்கு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு அது வந்து எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, டெஸ்டட் ஃபார் பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ஷன் இஸ் ட்ரூ. நம்ம வந்து நல் ஹைபாத்தீசிஸ் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக கன்க்ளூஷன் வரப்போகிறோம். ஒரு நம்பர் வேல்யூ இசட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டேபுலேட்டட் வேல்யூவில் கம்பேர் பண்ணும்பொழுது டேபுலேட்டட் வேல்யூவோட இசட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல் ஹைபாத்தீசிஸ் அக்செப்டட். டேபுலேட்டட் வேல்யூவோட நம்ம கண்டுபிடிச்ச இசட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குனாக்கா நல் ஹைபாத்தீசிஸ் ரிஜெக்டட் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வர போகிறோம். அதான் பாசிபிள் ரிஜெக்ஷன்ஸை பற்றி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், in case of single statistic, H0 will be that sample statistic do not differ significantly from the hypothetical parameter value. அதான் இப்போ நான் மீனை வச்சு சொன்னேன். சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது எக்ஸ் பார்னு சொல்லுவோம், பாப்புலேஷன் பராமீட்டருங்கிறது மியூன்னு சொல்லுவோம். மீனை வச்சு சொன்னேன், அவங்க ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் டூ ஸ்டாட்டிஸ்டிக், H0 will be that the sample statistic do not differ significantly. அப்போ பாப்புலேஷன் பராமீட்டரை பற்றி சொல்லாமல் ரெண்டு சாம்பிள் கொடுத்துட்டாங்க, S1 அப்படின்னு ஒரு சாம்பிள், இன்னொரு சாம்பிள் வந்து S2 அப்படின்னு ஒரு அனதர் சாம்பிள். ரெண்டு சாம்பிளை கொடுத்துட்டு ரெண்டு சாம்பிளுக்கும் மீன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சாம்பிளோட மீன் வந்து X1 பார், செகண்ட் சாம்பிளோட மீன் வந்து X2 பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாக்கா, how to define null hypothesis? There is no difference between these two means. So H0 எப்படி டிஃபைன் பண்ணாக்கா, X1 பார் இஸ் ஈக்குவல் டு X2 பார் அப்படின்னு H0 டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இசட் வேல்யூ லார்ஜ் சாம்பிளா இருக்கிறப்ப இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது அந்த H0 நம்ம
ஹைபாத்திசிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா வேணாமா அப்படின்னு நம்ம போகிறோம். சரிங்களா? அதுன்னு அது 2 சாம்பிள் இருக்குது, மீன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் பார் ஈக்குவல் டு எக்ஸ்2 பார்னு எப்படி நம்ம எடுத்துக்குவீங்க அப்படின்னாக்கா, டிஃபரன்ஸ் இருக்குதான். அந்த டிஃபரன்ஸ் வந்து அது ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங்கால தான் இருக்குது. ரொம்ப அது வந்து ரொம்ப ட்ரமெண்டஸ் சேஞ்சஸ் கிடையாது. கண்டிப்பா அந்த சாம்பிள்ஸ் அந்த டிஃபரன்ஸ் வந்து ஏத்துக்கக்கூடியது தான். அதனால வந்து நமக்கு பெரிய அளவு மாற்றங்களை கொடுக்காது. ஓரளவு உண்மையான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வேற எதுவும் கிடையாது. Having set up the null hypothesis, we compute the probability P that a deviation between observed sample statistic and the hypothetical parameter value might have occurred due to fluctuations of sampling. அதான் ரெண்டு வேல்யூம் பார்த்துட்டு இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். If the deviation comes out to be significant, அந்த டீவியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா எதை வச்சுனாக்கா அதான் இசட் வேல்யூ டேபுலேட்டட் வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த டீவியேஷன்ஸை பற்றி முடிவுக்கு போகிறோம். ஸோ இஃப் த டீவியேஷன் கம்ஸ் அவுட் டு பி சிக்னிஃபிகண்ட், நல் ஹைபாத்திசிஸ் இஸ் ரிஃபிக்டட் ஆர் ரிஜெக்டட் அட் தி பர்டிகுலர் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு வேற டிசைட் பண்ணுவாங்க. 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு நீங்கள் சொல்ல போறீங்களா? அதாவது நீங்கள் வந்து டெஸ்ட் அப்ளை பண்ணோம், அந்த டெஸ்ட்ல வந்து 1% வந்து எனக்கு வந்து டீவியேஷன்ஸ் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி 99% எனக்கு அக்யூரஸாக வரணும் ரிசல்ட் அப்படின்னாக்கா அப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1% ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு 99%லாம் அக்யூரஸாக வேணாம், எனக்கு ஜஸ்ட் ஒரு 95% எனக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் வந்தால் போதும், 5% எனக்கு பிரச்சனை ரிசல்ட் மாதிரி வந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு கேட்டினாக்கா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அண்ட் பர்டிகுலர் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் அடாப்டட், அண்ட் இஃப் த டீவியேஷன் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், null hypothesis may be retained at the level, that means at the level of significance. Any hypothesis which is complementary to the null hypothesis is called an alternative hypothesis, usually denoted by H1. இப்போ H0னா என்னன்னு சொல்லியாச்சு, there is no difference அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஹைபாத்திசிஸ் டிஃபைன் பண்ணுறது தான் H0. ஓகேங்களா? அது பாப்புலேஷன் பராமீட்டரையும் சாம்பிள் ஸ்டாட்டிக்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா மோர் தென் 2 சாம்பிள் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குனாக்கா 2 சாம்பிள் ஸ்டாட்டிக்கும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம H0 டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் சொல்கிறோம். அப்படி வரப்ப அதை வந்து 3ஆ பிரியும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், if you want to test null hypothesis that the population has the specified mean mu naught, பாப்புலேஷன் வந்து இந்த mu naught அப்படிங்கிற மீனை வச்சிருக்குமா அப்படின்னாக்கா பாப்புலேஷன் மீனை வந்து நம்ம மீன் எடுத்துக்குவோம். ஸோ H0 எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மியூ இஸ் ஈக்குவல் டு மீ நாட் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணிக்குவோம். சரி, இப்போ இதுக்கு அல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா, மியூ நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருக்கக்கூடாதுனாக்கா இதோட மீனிங் என்ன? மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னா மியூ வேல்யூ மியூ நாட்டோட பெருசாக இருக்கலாம், இல்லை மியூ வேல்யூ மியூ நாட்டோட சின்னதாக இருக்கலாம். ரெண்டு பக்கமும் போய்க்கலாம். மியூ நாட்டோட பெருசாகவும் இருக்கலாம், இல்லை மியூ நாட்டோட சின்னதாகவும் இருக்கலாம். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா 2 டைல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? மியூ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் மியூ நாட். அப்போ மியூ வந்து மியூ நாட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்பர் லைனில் கிரேட்டர் வேல்யூலாம் ரைட் சைடு இருக்கும், லெசர் வேல்யூல லெஃப்ட் சைடு இருக்கும். சரிங்களா? ஸோ மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்னாக்கா மியூ வேல்யூ மியூ நாட்டுக்கு ரைட் சைடு இருக்குங்களா? அப்போ வந்து என்ன டெஸ்ட்னு சொல்கிறோம்னாக்கா ரைட் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் டெய்ல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மியூ இஸ் லெஸ் தென் மியூ நாட்னா மியூ நாட்டுக்கு லெஃப்ட் சைடு தான் மியூவோட வேல்யூ வந்துடும். அப்போ அதுக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெஃப்ட் டெய்ல்டு அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து 2 டைல்டு அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், ரைட் சிங்கிள் டைல்டு ஹைபாத்திசிஸ்னா சிங்கிள் டைல 2ஆ பிரிச்சிடலாம். சிங்கிள் டைல வந்து ரைட் டைல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று லெஃப்ட் டைல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. எரர்ஸ் இன் சாம்பிளிங், அந்த எரர் இன் சாம்பிளிங்கை 2ஆ பிரிக்கலாம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? எரர் இன் சாம்பிளிங். ஸோ அந்த எரர் இன் சாம்பிளிங்கில் என்னென்ன எரர் இருக்குனாக்கா டைப் 1 எரர், டைப் 2 எரர் இருக்குது. ஸோ டைப் 1 எரர் என்ன சொல்கிறோம்னாக்கா ரிஜெக்ட் H0 when it is true. இப்போ இதெல்லாம் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதிகமாக படிப்பாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டில், இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப முக்கியம். எம்பிஏல இதெல்லாம் முக்கியம். அதேமாரி எக்கனாமிக்ஸ்லையும்
டெஸ்ட் சாம்பிளிங் தான் அதிகமாக பார்ப்பாங்க. சரிங்களா? ரிஜெக்ட் ஹச் நாட் வென் இட் இஸ் ட்ரூ. அப்போ என்னது, ஒரு ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன், அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட், ஆனால் நான் ஒரு சின்ன சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிளை பார்த்துட்டு அந்த சாம்பிளில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அந்த ப்ராடக்ட்டை டோட்டலாக நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, பட் நான் எடுத்த சாம்பிளில் அது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அதனால நான் டோட்டல் ப்ராடக்ட்டையும் வந்து இது அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறேன். அதுதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா டைப் ஒன் எரர். ரிஜெக்ட் ஹச் நாட் வென் இட் இஸ் ட்ரூ. டைப் டூ எரர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னாக்கா அக்செப்ட் ஹச் நாட் வென் இட் இஸ் ராங். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துருக்குது, நிறையா குவான்டிட்டிஸ் இருக்குது, நான் அதில் ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். சாம்பிள் எடுக்கிறப்ப எஸ் அன்ஃபார்ச்சுனேட்ல அந்த சாம்பிள் வந்து எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே நான் என்ன பண்ணிடுறேனாக்கா டோட்டலாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு எனக்கு எரர் தானே. அதனால தான் அக்செப்ட் ஹச் நாட் வென் இட் இஸ் ராங். நல் ஹைபாத்திசிஸ் வந்து ராங்காக இருக்கும் பொழுது ஆனால் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறேன். அதான் அக்செப்ட் ஹச் நாட் வென் ஹச் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ட் ஹச் நாட் வென் இட் இஸ் ட்ரூ, அதை வந்து இந்த சிம்பாலிக்கு அப்படி எழுதலாம். இதை எப்படி ரீட் பண்ணணும்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ட் ஹச் நாட் வென் ஹச் நாட் இஸ் ட்ரூ, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்ஃபா. சரிங்களா? ஹச் நாட் வந்து ட்ரூவா இருக்கும் பொழுது ஹச் நாட்டை ரிஜெக்ட் பண்றோம், அதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்ஃபான்னு சொல்றோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்ட் ஹச் நாட் வென் இட் இஸ் ராங், அதுக்கான ப்ராபபிலிட்டியை பீட்டான்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கால்டு தி சைஸ் ஆஃப் டைப் ஒன் எரர் அண்ட் டைப் டூ எரர். இந்த டைப் ஒன் எரர் டைப் டூ எரருக்கு வேற ஒரு பேர் கூட உண்டு. டைப் ஒன் எரர் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ஷன் எ லாட் வென் இட் இஸ் குட். அதான் சொன்னது, ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டு அது சரியில்லை, நல்ல ப்ராடக்ட்டு, ஒரு அதுலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் கலெக்ட் பண்ணுறேன். இப்போ அரிசி மூட்டை 1000 அரிசி மூட்டை இருக்குன்னு வச்சிங்களேன், நல்ல அரிசி மூட்டையாக நான் செக் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா சும்மா ஒரு மூட்டையை சும்மா பொத்த போட்டு அரிசி எடுத்து பார்க்குறேன். அந்த ஒரு மூட்டையில் மட்டும் நான் பார்த்த அரிசி வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. உடனே இந்த டோட்டலாக இப்போ இந்த அரிசியில் சரி கிடையாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுற மாதிரி. ஆனால் உண்மையிலே மற்ற எல்லா மூட்டையும் நல்ல அரிசி அப்படிங்கிற மாதிரி அதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அதான் டைப் ஒன் எரர் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ஷன் எ லாட் வென் இட் இஸ் குட். டைப் டூ எரர் அப்படிங்கிறதுனாக்கா மேபி ரிகார்டட் ஆஸ் அக்செப்டிங் எ லாட் வென் இட் இஸ் பேட். இதுதான் ரொம்ப ரிஸ்க். டைப் ஒன் எரர் கூட கொஞ்சம் நம்ம பொழைச்சிக்கலாம், ஆனால் டைப் டூ எரர் ரொம்ப ரிஸ்க். டைப் ஒன்ங்கிறது என்ன, அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் நல்லா இல்லாத பொருளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப ரிஸ்க் இல்லைங்களா? அதே மூட்டை கணக்கில் நான் அரிசி வாங்க போகிறேன், 100 மூட்டை அரிசி வாங்க போகிறேன், ஏதோ ஒரு மூட்டையை நான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அரிசி, உடனே எல்லாத்தையும் வாங்கி வச்சேனாக்கா முடிஞ்சு போச்சா? ஸோ அதனால் அந்த டைப் ஒன் எரர் டைப் டூ எரருக்கு வந்து என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ரெஃபர்ட் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க் அண்ட் கன்சியூமர்ஸ் ரிஸ்க். அப்போ பீட்டா வேல்யூ தான் கன்சியூமர்ஸ் ரிஸ்க்னு சொல்கிறோம். உண்மைதானே? நம்ம ஒரு பார்க்குறோம், பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், நல்லா இல்லாத பொருளை நான் நினச்சி வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா அது நமக்கு மிகப்பெரிய லாஸ் இல்லைங்களா? அதனால தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கன்சியூமர்ஸ் ரிஸ்க்னு சொல்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க் தான் ஆல்ஃபா. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அவனுக்கு வருது, அவன் செக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறான். அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராடக்டை அவன் விற்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுறான்னு தானே அர்த்தம். அதனால அதை என்ன சொல்கிறோம்னாக்கா ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ டைப் ஒன் எரர் வந்து ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க், டைப் டூ எரர் வந்து கன்சியூமர்ஸ் ரிஸ்க். கிரிட்டிக்கல் ரீஜன் அண்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். A region in the sample spaces which amounts to rejection of H naught is termed as critical region. The region complement to critical region is called a region of acceptance. இப்போ ஒரு z வேல்யூ கண்டுபிடிப்போம் நம்ம. zங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். z is equal to t minus e of t by standard error of t அப்படின்னு சொல்லிட்டு z வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% இல்லை 1% அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான கரஸ்பாண்டிங் z ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது கொடுத்துருப்பாங்கனாக்கா நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு z வேல்யூ என்ன, 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு z வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேல்யூஸ்லாம் பின்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூஸ் எல்லாமே அதை ஞாபகம் வச்சு எழுதிட்டு இந்த z வேல்யூஸோடையும் நம்ம கண்டுபிடிச்ச கால்குலேட்டட் வேல்யூவோடையும் செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ
நார்மல் கர்வ் இது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நார்மல் கர்வுக்கு போயிருந்தால அது நார்மல் கர்வ் என்ன ஃபார்மட்ல இருக்கும் பெல் ஷேப்ல இருக்கும் சரிங்களா டூ டைல்டு டெஸ்ட் அப்படின்னாக்கா டூ டைல்டு டெஸ்ட்ல ஆல்பா ஆல்பா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னாக்கா அதான் ரிஜெக்ஷன் ஏரியா அப்படின்னு போறப்ப இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த டோட்டல் ஏரியா ஆல்பா பை டூ ரைட் சைடு இந்த பக்கம் உள்ள ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆல்பா பை டூ அப்போ டோட்டல் ஏரியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆல்பா பை டூ பிளஸ் ஆல்பா பை டூ வந்து ஆல்பா எழுதுறோம் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் ஒன் எரர் என்ன வந்துடும் உங்களுக்கு ஆல்ஃபான்னு வந்துருங்களா ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் ஒன் எரர் வந்து ஆல்ஃபா அப்படின்னாக்கா டூ டைல்டு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கான டயக்ராம் இதான் அப்போ நான் கண்டுபிடிக்கிற இசட் வேல்யூ வந்து இந்த இடத்துக்குள்ள வருது இந்த போர்ஷனுக்குள்ள இந்த இடத்துல எனக்கு இதான் இசட் ஆல்ஃபா பை டூ வேல்யூ இந்த இடம் வந்து இசட் ஆல்ஃபா பை டூ இது மைனஸ் இசட் ஆல்ஃபா பை டூ சரிங்களா மைனஸ் இசட் ஆல்ஃபா பை டூ நான் அந்த டேபிள் நான் கால்குலேட்டட் வேல்யூ இந்த இசட் ஆல்ஃபா பை டூ வேல்யூ விட ஜாஸ்தியா வந்துருச்சு அப்படின்னாக்கா எனக்கு இந்த கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள வந்துருச்சு இந்த கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா நான் டிஃபைன் பண்ண நல் ஹைபாத்திஸை ரிஜெக்ட் பண்ணிடணும் அவ்வளவுதான் அப்படின்னா எனக்கு ஈக்குவலா வராது எனக்கு வந்து மாற்றம் வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்குது என்ன குறிப்பிடத்தக்கதா இருக்குது சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அட் ஆல்ஃபா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ல இசட் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துல இசட் வேல்யூ வருது அப்படின்னாலோ இல்ல நெகட்டிவ்ல இந்த பக்கம் வருது அப்படின்னாலோ நான் வந்து நல் ஹைபாதிஸை ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படி இல்லை நான் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது என்னோட இசட் வேல்யூ வந்து இசட் ஆல்ஃபா பை டூக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வருது இந்த போர்ஷன்ல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இசட் வேல்யூ வருது அப்படின்னாக்கா இதுதான் என்ன ரீஜன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ் அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நல் ஹைபாதிஸை அக்செப்ட் பண்ணிடலாம் அதுதான் இந்த இடத்துல பாருங்க இப்ப இந்த ரீஜன் தான் ஒமேகா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிருக்க இல்லைங்களா இந்த ரைட் சைடு உள்ள அந்த ரீஜனும் லெஃப்ட் சைடு இந்த ரெண்டு ரீஜனும் சேர்ந்தது தான் ஒமேகா அப்ப இந்த டோட்டல் ரீஜன்ல ஒமேகாவை கட் பண்ணிட்டோம்னாக்கா ரிமைனிங் இந்த போர்ஷன் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் ஒமேகா பார் அப்படின்னு சொல்லிக்கலாமா இந்த போர்ஷன் வந்து நமக்கு என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒமேகா பார் இந்த போர்ஷன் ஷேட் பண்ணிருக்க போர்ஷன் வந்து ஒமேகா ஸோ a region corresponding to a statistic t in the sample space S which amounts to the rejection of H naught is termed as critical region. The region complementary to the critical region is called the region of acceptance. If omega is the critical region and if t is the value of statistic based on a random sample of size n, then probability of t belongs to omega. t ஓட வேல்யூ வந்து இந்த கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள வரணும் எப்ப h நாட் வந்து ட்ரூவா இருக்கும் பொழுது h நாட் உண்மையா இருக்கும் பொழுது t வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த என்னத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம் நல் ஹைபாதிஸை ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அதான் probability of t belongs to critical region when h naught is true is equal to alpha type 1 error. Probability of t belongs to omega bar when h1 is true is equal to beta. ஸோ இதில் ஒமேகா பார் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டினாக்கா ஹோல் ஸ்பேஸ் வந்துடும் ஸோ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா நமக்கு எம்டி வரும் அது நம்ம டயக்ராம் பார்த்தாலே சொல்லிடலாம் இதுல ப்ராப்ளம்ஸ் கேட்கணும் அப்படின்னாக்கா இந்த டெஸ்ட் பண்றதெல்லாம் ப்ராப்ளமா கேட்க முடியாதுங்க இதெல்லாம் 5 மார்க் 10 மார்க்ல தான் கொஸ்டினா கேட்க முடியுமோ ஒழிய 1 மார்க்ல கொஸ்டினா கேட்க முடியாது 1 மார்க்ல மேபி எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இதுக்கு நல் ஹைபாதிசிஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சரிங்களா இதுக்கு அல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இந்த ப்ராப்ளத்துக்கு டூ டைல்டு டெஸ்ட் யூஸ் பண்றதா இல்ல ரைட் டைல்டு டெஸ்ட் யூஸ் பண்றதா இல்ல லெஃப்ட் டைல்டு டெஸ்ட் யூஸ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க முடியுமோ ஒழிய நமக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து இது ஆல்ஃபா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இந்த ஹைபாதிசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா ரெஜெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க முடியாது அதனால தியரி பார்ட் மட்டும் எழுதியிருக்கேன் சரிங்களா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் பெட்டரா வேணும்னா ப்ராப்ளம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா நான் மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு பின்னாடி அனுப்பிச்சு விட்டுறேன் அதை வேணா நீங்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்க மற்றபடி தியரி பார்ட் தான் ஃபுல்லாவே எழுதியிருப்பேன்
The probability alpha that a random value of the statistic t belong to critical region is known as the level of significance. Level of significance is the size of the type 1 error. ப்ரொடியூசர் ரிஸ்க் 1%. அப்போ ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுக்கிறது வந்து 1% ரிஸ்க் எடுப்பாரா, 5% ரிஸ்க் எடுப்பாரா? 1% ரிஸ்க் தான் மேக்ஸிமம் எடுப்பாரு. 5% ரிஸ்க் எடுத்தாக்கா இன்னும் நிறைய அவருக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப முக்கியம். The level of significance usually employed in testing hypothesis are 5% and 1%. So maximum the level of significance எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறாங்கனாக்கா 5% 1% level of significance யூஸ் பண்ணிக்கிறாங்க. One-tailed and two-tailed test. In any test, the critical region is represented by a partition of area under probability curve of the sampling distribution of the test statistic. ப்ராபபிலிட்டி கர்வோட ஏரியா வச்சு தான் இப்போ நான் டயக்ராம் போட்டு காமிச்சேன். சரிங்களா? A test of any statistical hypothesis where the alternative hypothesis one-tailed testனாக்கா right-tailed testனு சொல்லிக்கலாம், இல்லை left-tailed testனு சொல்லிக்கலாம். ஸோ one-tailed is called one-tailed test. இந்த right-tailed test H1 எப்படி சொல்லிக்கிறோம்னாக்கா mu is greater than mu naught அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிப்போம். இன் right-tailed test the critical region வந்து நம்ம டயக்ராமில் ரைட் ஹேண்டில் இருக்கும். லெஃப்ட்-tailed டெஸ்ட்டில் critical region வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி கர்வில் லெஃப்ட் சைடில் இருக்கும். டூ-tailed டெஸ்ட்டில் நமக்கு critical region வந்து ப்ராபபிலிட்டி கர்வில் ரைட் சைட்லையும் இருக்கும், லெஃப்ட் சைட்லையும் இருக்கும். அதான் நம்ம சொல்லியிருப்போம். இந்த right-tailed test the critical region lies entirely in the right tail of the sampling distribution of x bar, while for the left-tailed test the critical region is entirely in the left tail of the distribution. In two-tailed test the critical region is given by the portion of the area in both tails of the probability curve of the test statistic. இதுக்கான டயக்ராம் கீழே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல வரும்போது டயக்ராமும் நீங்கள் நீட்டாக தெரிஞ்சு பார்த்துக்கலாம். Critical values are significant values. The value of a test statistic which separates a critical region and the acceptance region is called critical value or significant value. And the critical value எதை டிபெண்ட் பண்ணிருக்குனாக்கா that is depending on the level of significance. நம்ம 1% level of significance எடுத்துக்கிறோமா, 5% level of significance எடுத்துக்கிறோமா, அதை பொறுத்து தான் அந்த critical regionும் acceptance regionையும் பிரிகிற இடம் இருக்குது. சரிங்களா? It depends upon the level of significance used and the alternative hypothesis whether it is two-tailed or single-tailed test. So இந்த two-tailed டெஸ்ட்டையும் நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் அது ஒன்று, இன்னொன்று லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ கிடைக்கும் நமக்கு. For large samples, Z equal to t minus E of t by standard error of t follows standard normal variate. The value of Z under the null hypothesis is known as test statistic. அப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது என்னன்னு பாருங்க. ஒரு ப்ராப்ளத்தில் கிவன் கொஸ்டினை படிச்சுட்டு இந்த இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த இசட் வேல்யூவை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். The critical value of the test statistic at level of significance alpha for a two-tailed test is given by Z alpha and is determined by இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ மாடல் எங்கள் கிரிட்டிக்கல் ரீஜனில் வரணும்னாக்கா இசட் ஆல்ஃபாவுக்கு ரைட் சைடில் இருந்த அந்தாண்ட சைடு வந்தால் நமக்கு இதில் வரும், கிரிட்டிக்கல் ரீஜனில் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் இசட் ஆல்ஃபா அப்படி வந்ததுனாக்கா நமக்கு ஷேடட் போர்ஷனில் ரைட் எண்டில் ஒடியாந்துரும். அப்படிங்கிறப்ப என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் 5%னா 5% ரைட் சைடு, 1%னாக்கா 1% போட்டுக்கணும். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் இசட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2. இந்த ஏரியாவோடலாம் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கரஸ்பாண்டிங் இசட் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அவங்க. நீங்கள் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் two-tailed டெஸ்ட்னா இசட் ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா two-tailed டெஸ்ட்டில் இசட் ஆல்ஃபா வேல்யூ கீழே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் ப்ராப்ளத்தை படித்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் டேபுலேட்டட் வேல்யூ இசட் ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அந்த இசட்டையும் இந்த இசட் ஆல்ஃபாவையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ two-tailed டெஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்பொழுது
இசட் ஆல்ஃபா வேல்யூ இந்த இடத்துல இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச இசட் வேல்யூ வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னாக்கா என்னுடைய இசட் வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் ரீஜன்ல உடையாந்துருச்சு, ரிஜெக்ஷன் ரீஜன்ல உடையாந்துருச்சு. அப்ப நல் ஹைபாதிஸை வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே இந்த நம்ம கண்டுபிடிச்ச இசட் வேல்யூ என்ன, டி மைனஸ் இ ஆஃப் டி பை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டி வேல்யூ வந்து இந்த இசட் ஆல்ஃபா வேல்யூக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னாக்கா அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்ல வந்துருச்சு. அப்ப நான் வந்து நல் ஹைபாதிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் டைல்டு அல்டர்னேட்டிவ், இப்போ சிங்கிள் டைல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னாக்கா அது வந்து டூ டைல்டு டெஸ்ட்டாக இருக்கலாம், ரைட் டைல்டு டெஸ்ட்டாக இருக்கலாம். அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிஜெக்ஷன் ரீஜன் வந்து ரைட் சைடில் இருக்கும், இன்னொன்று டூ ரைட் டைல் டெஸ்ட்டில், லெஃப்ட் டைல் டெஸ்ட்டில் ரிஜெக்ஷன் ரீஜன் லெஃப்ட் சைடு வேல்யூ இருக்கும். இப்போ இந்த இசட் ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னீங்களா, கொடுத்தாச்சு. டூ டைல்டு டெஸ்ட்டில் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்லாம் இசட் ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2.58. இப்போ நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் பார் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் பார் பை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸ் பார் வேல்யூ, போய் எக்ஸ் பார் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கு இ ஆஃப் எக்ஸ் பார் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸ் பார், இல்லை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸ் பார் வந்து நமக்கு ரிசல்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதை கொண்டு போய் டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணி இது வந்து உங்களுக்கு எக்ஸ் பார் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒரு இசட் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். அதை இந்த இசட் ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணணும். டூ டைல்டு டெஸ்ட்டுக்கு 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க அப்படின்னாக்கா இசட் வேல்யூ 2.58 விட கம்மியா வந்துச்சுனாக்கா நல் ஹைபாதிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே டூ டைல்டு டெஸ்ட்ல 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ல நம்ம கண்டுபிடிச்ச இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இசட் வேல்யூ வந்து 2.58 விட ஜாஸ்தியா வந்துச்சுனாக்கா நல் ஹைபாதிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து அதே டூ டைல்டு டெஸ்ட்ல 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னோட இசட் வேல்யூ 1.96 விட கம்மியா இருந்துச்சுனாக்கா நல் ஹைபாதிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ல இசட் வேல்யூ 1.96 விட ஜாஸ்தியா வந்துச்சுனாக்கா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நல் ஹைபாதிஸை அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் ரெண்டு காரணங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒன்னு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்றோம், 1%, 5%, 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்றது. இன்னொன்னு நீங்க என்ன டெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க, டூ டைல்டு டெஸ்ட் யூஸ் பண்ணி போறீங்களா இல்ல சிங்கிள் டைல் டெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறதான். சரிங்களா? ஸோ ரைட் டைல் டெஸ்ட்னாக்கா சிங்கிள் டைல் லெஃப்ட் டைல் டெஸ்ட்டுக்கு அதோட நெகட்டிவ் வேல்யூஸ் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதே 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச இசட் வேல்யூவை 1.645 கம்பேர் பண்ணணும். சரிங்களா? 1.64 கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்ச இசட் வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னாக்கா நல் ஹைபாதிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். கம்மியா இருக்குது அப்படின்னாக்கா நல் ஹைபாதிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் ஹைபாதிசிஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எதுவும் புரியலனாக்கா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளா அவ்வளவுதான். ப்ராப்ளத்தை படிக்கிறோம், H0 செட் பண்ணிக்கணும், H1 செட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் செட் பண்ணணும், 1%, 5% அப்படின்னு செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இசட் வேல்யூ ஃபார்முலா என்ன, டி மைனஸ் இ ஆஃப் டி பை ஸ்டாண்டர்ட் எரர். இது வந்து காமன் இது. சரிங்களா? கொஸ்டின்ல மீனுக்கு பார்க்க சொல்றாங்களா இல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் மீனுக்கு பார்க்க சொல்றாங்களா இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்க சொல்றாங்களா இல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்க சொல்றாங்களா அப்படிங்கிறது டிபெண்டிங் ஆன் தி சம். சரிங்களா? இப்போ இந்த இசட் வேல்யூ இது காமன் ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சோம்னாக்கா அப்ப எக்ஸ் பாருக்கு இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ எப்படி இருக்கும் ஈஸியா கொண்டு வந்துடலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் மீனுக்கு இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொண்டு. ஸோ திஸ் இஸ் ஜெனரல். ஸோ டிபெண்டிங் ஆன் டி இதோட வேல்யூ வந்து மாறிட்டு இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிக் டிஃபைன் பண்ணிட்டு அதோட வேல்யூ இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். அதை எது கூட கம்பேர் பண்றோம், இசட் ஆல்ஃபா கூட கம்பேர் பண்றோம். இசட் ஆல்ஃபாவோட கம்மியா இருந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா? அதாவது அந்த எரர் வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா எரர் நம்ம வந்து சாம்பிள் மீனையும் பாப்புலேஷன் மீனையும் ஈக்குவல் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? டிஃபரன்ஸ் அந்த கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும், அந்த டீவியேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லை, அதனால நம்ம வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நல் ஹைபாதிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இசட் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து இசட் ஆல்ஃபாவோட ஜாஸ்தியா வருது அப்படின்னாக்கா இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அது வந்து அப்படின்னா மாற்றம், அது வந்து சேஞ்சஸ் உண்டு பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சாம்பிள்லேருந்து நம்ம
பாப்புலேஷன் பராமீட்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து தவறான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் த நல் ஹைபாத்திசிஸ் இஸ் ரிஜெக்டட். இதுதான் ப்ரொசீஜர், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் இப்போ 11 12வது மாணவர்களே படிக்கிறாங்க, அதனால் இது எதுவுமே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் இப்போ சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது சரிங்களா. அது இப்போ ஓல்டு டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது, நியூ டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது. அதனால தான் +1 +2 லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸ் இருந்தாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான நிறையா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் அந்த புத்தகத்துலேருந்து எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், இதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே லார்ஜ் சாம்பிள் சரிங்களா. அது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னாக்கா, ஒரு பாப்புலேஷனில் ஒரு சாம்பிள் எடுத்து சாம்பிளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஹோல் பேராமீட்டருக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். அந்த சாம்பிளோட ப்ராபபிலிட்டிக்கும் ஹோல் பாப்புலேஷனோட ப்ராபபிலிட்டிக்கும் வேரியேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா, அந்த 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் அந்த சாம்பிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சாம்பிள் ப்ராபபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்படின்னு ரெண்டு யூஸ் பண்ண போகிறோம். கேபிட்டல் பி அப்படிங்கிறது பாப்புலேஷனுக்கு உள்ளது, ஸ்மால் பி அப்படிங்கிறது சாம்பிளுக்கு உள்ளது சரிங்களா. ஸோ லெட் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஃபார் ஈச் ட்ரையல், x equal to number of success in n independent trial, and the q is equal to 1 minus p. Then for large samples, x follows normal distribution with the parameter mu comma sigma square. Muங்கிறது மீன்ங்கிறது நமக்கு இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா NP அப்படின்னு வரும். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ், சக்ஸஸ் இன் இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ பைனாமியலுக்கான கண்டிஷனை யூஸ் பண்ணுறதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம மீனை NPன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வேரியன்ஸ் வந்து NPQ. ஸோ எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் NP கமா NPQ. அப்போ டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கு காமன் ஃபார்முலா இதான் நம்ம சொல்லியிருக்கோம், x மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இ ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம NP யூஸ் பண்ணிவிடுங்க, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPக்கு யூஸ் பண்ணிக்கேன். விச் ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஸோ இது காமன். இப்போ நம்ம டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் இதில் என்ன கேட்கலான்னாக்கா, வாட் இஸ் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷனில் சிங்கிள் ப்ரொபோர்ஷனுக்கு இசட் வேல்யூ என்ன, அந்த இசட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த சிங்கிள் ப்ரொபோர்ஷனுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காமன் ஃபார்முலா என்ன நமக்கு, எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் பை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்களா. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கணும். இந்த ப்ரொபோர்ஷனுங்கிறது சாம்பிளில் உள்ள ப்ராபபிலிட்டி பி வேல்யூ அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ பி ஈக்குவல் டு அப்சர்வ்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் சக்ஸஸ், நம்ம அப்சர்வ்டு சாம்பிளில் உள்ளதோட பி வேல்யூ சரிங்களா. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பி அப்படின்னாக்கா என்ன வரும்னு கேட்டினாக்கா இ ஆஃப் எக்ஸ் பை என். பிங்கிறது ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் சக்ஸஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன் சாம்பிள். இப்போ சாம்பிளோட லென்த் வந்து போய் என்னன்னு எடுத்துட்டோம்னாக்கா அப்போ டினாமினேட்டரில் என்ன வந்துடும், என் வந்துடும். ஸோ இ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் பை என். எக்ஸ்பெக்டேஷனுக்கு கான்ஸ்டன்ட் உள்ள இருந்ததுன்னா நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ 1/n எழுதிடலாம். இ ஆஃப் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், n இன்ட்டு கேபிட்டல் பின்னு. ஸோ த ஆன்சர் இஸ் கேபிட்டல் பி. அதுமாதிரி வேரியன்ஸ் ஆஃப் பி அப்படின்னாக்கா பி வேல்யூ எக்ஸ் பை என். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சக்ஸஸ், என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள். வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ஸ்டன்ட் இருந்துச்சுனாக்கா வெளில ஸ்கொயரில் வரும். ஸோ 1/n ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், NPQன்னு கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா PQ பை n. ஸோ அந்த வேரியன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்கிறோமா. ஸோ த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் வேரியன்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்கிறோம். ஸோ வேரியன்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் PQ பை n. இப்போ இந்த z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிடணும், ஸ்மால் பி அப்ளை பண்ணிங்கனாக்கா இது என்ன அப்படியே வந்துடும், z ஈக்குவல் டு பி மைனஸ் இ ஆஃப் பி த ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பின்னு வருங்களா. இப்போ இ ஆஃப் பி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், வேரியன்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பி தான் என்ன வேறு மாதிரி, இதை வேறு மாதிரி சொல்கிறோம்னாக்கா பி மைனஸ்
E of P by standard error of P அப்படின்னு சொல்லலாங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா P minus capital P the whole divided by square root of PQ by N. ஸோ இதான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இதை 1 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? இது வந்து பாப்புலேஷன் இன்ஃபைனைட்டாக இருக்கிறப்ப, சப்போஸ் பாப்புலேஷனில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன வரும்? இஃப் வி ஹாவ் சாம்பிளிங் ஃப்ரம் எ ஃபைனைட் பாப்புலேஷன் ஆஃப் சைஸ் என், பாப்புலேஷனோட சைஸ் என்னு கொடுத்துட்டாங்க கேபிட்டல் என், இப்போ சாம்பிளோட சைஸு ஸ்மால் என், பாப்புலேஷனோட சைஸு கேபிட்டல் என்னு கொடுத்துருந்தாக்கா அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எரர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் கேபிட்டல் N மைனஸ் n பை கேபிட்டல் N மைனஸ் 1 இன்ட்டு PQ பை N. இதான் ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷனுக்கு நமக்கு 2 விதமான டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. அது தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி பாப்புலேஷன் சைஸ். பாப்புலேஷன் சைஸ் ஃபைனைட் அப்படின்னு கொடுத்து அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா செகண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ டினாமினேட்டரில் உள்ள ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பிக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இல்லை இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மார்க் இப்படி கேட்கலாம் சிங்கிள் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா அடுத்து ப்ராபபிள் லிமிட்ஸ். ப்ராபபிள் லிமிட்ஸ் ஃபார் நார்மல் வேரியேட். இதுதான் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே. ஜென்ரலாக ப்ராபபிள் லிமிட்ஸ் ஃபார் நார்மல் வேரியேட் எக்ஸ் அப்படின்னாக்கா என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் காமன் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷனில் எதுக்கு கேட்டிருக்காங்களோ அதை கொண்டு போய் அப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு கேட்டிருக்காங்கனாக்கா இது எப்படி வந்துடும்? இ ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பி. வேறு மாதிரி சொல்கிறேன்னாக்கா இ ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பின்னு சொல்லிக்கலாங்களா? இதுதான் ப்ராபபிள் லிமிட்ஸ் ஃபார் ப்ரொபோர்ஷன். அப்போ அப்ளை பண்ணுறோம். அப்போ இ ஆஃப் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இ ஆஃப் பி வேல்யூ என்னது? கேபிட்டல் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை என். எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபைனைட் பாப்புலேஷனுக்கு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா ப்ராபபிள் லிமிட்ஸ் ஃபார் அப்சர்வ்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை 1 மார்க்கில் தாராளமாக கேட்கலாம். ரைட். இப்போ சப்போஸ் அந்த கேபிட்டல் பி ஸ்மால் பிக்கு உள்ள வித்தியாசம் என்ன? கேபிட்டல் பிங்கிறது பாப்புலேஷனோட உள்ளது. சரிங்களா? சப்போஸ் கேபிட்டல் பி கொஸ்டினில் கொடுக்கலனாக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னாக்கா ஸ்மால் பி யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம், மெட்டீரியலில் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்கோம்? இஃப் பி இஸ் நாட் நோன் தென் டேக்கிங் ஸ்மால் பி ஆஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் கேபிட்டல் பி த ப்ராபபிள் லிமிட்ஸ் ஃபார் ப்ரொபோர்ஷன் இன் த பாப்புலேஷன் ஆர் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை என். அந்த பாப்புலேஷனோட ப்ராபபிள் ப்ரொபோர்ஷன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? இப்போ இதே டோட்டலாக இது இல்லை லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அடுத்து லிமிட்ஸ் ஃபார் பி அட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஆர் கிவன் பை. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை வச்சு இந்த ப்ராபபிள் லிமிட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாக்கா அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு போட்டோங்களா, அந்த 3 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக அங்கே என்ன கொடுத்துட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான இசட் ஆல்ஃபா எடுத்துக்கணும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இ ஆஃப் பி கண்டுபிடிக்கும். இ ஆஃப் பி வேல்யூ கேபிட்டல் பி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை அப்படியே விட்டுருங்க. ஸ்டாண்டர்ட் எரர் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை என் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 5% லெவல் ஆஃப் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே என்ன போட்டுக்கணும்னாக்கா Z1 அப்படின்னு Z1% போட்டுக்கணுங்களா? அப்போ Z1%னா 2 டைல்டு டெஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது, ரைட் டைல் சிங்கிள் டைல் டெஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 2 டைல்டு டெஸ்ட்டுக்கு ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ப்ரொபோர்ஷன் 2 டைல்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 1%க்கான வேல்யூ என்ன நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். 1%க்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2.58 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 2.58 ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை என். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? எல்லாத்துக்கும் காமனாக இதுதான். அப்போ எதுக்கு அவங்க டெஸ்ட் சிக்னிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதை எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இசட் ஆல்ஃபா வேல்யூ 2 டைல்டு டெஸ்ட்னா அதோட வேல்யூ என்ன,
டூ டைலி டெஸ்ட்டில் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்னா அதுக்கான வேல்யூ என்ன, டூ டைலி டெஸ்ட்டில் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்னா அதுக்கூட வேல்யூ என்ன, சிங்கிள் டைலி டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, சப்போஸ் அது ரைட் டைலி டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இசட் ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படின்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அவங்க எந்த மாடலில் கொஷினை கேட்டாலும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இது காமனாக ஞாபகம் வச்சோம்னாக்கா எப்படி கேட்டாலும் சொல்லிடலாம். இது ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுதான் தலைகால் புரியாம மனப்பாடம் பண்ணுறது. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும் நமக்கு. ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனுக்கு இசட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? Suppose we want to compare two distinct populations with respect to the prevalence of certain attributes, say A, among their members. Let x1, x2 be the number of persons possessing the given attributes A in random samples of size n1 and n2 from the two populations respectively. ரெண்டு பாப்புலேஷன் இருக்கு. இந்த ரெண்டு பாப்புலேஷன்ஸ்க்கும் ஏ அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸை வந்து எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த டோட்டலாக எல்லா பாப்புலேஷன்லேயும் உள்ள எல்லாத்தையும் நான் இண்டிவிஜுவலாக போய் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன்லேருந்து நான் N1 சைஸ் உள்ள ஒரு சாம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பாப்புலேஷன்லேருந்து N2 சைஸ் உள்ள ஒரு சாம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த N1 சைஸ் உள்ள பாப்புலேஷனில் அந்த ஏ அப்படிங்கிற அட்ரிபியூட்டை எத்தனை பேர் வச்சுருக்காங்கனாக்கா x1 நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வச்சுருக்காங்க. N2 சைஸ் உள்ள பாப்புலேஷன் சாம்பிளில் அந்த ஏ அப்படிங்கிற அட்ரிபியூட்டை எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா x2 நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வச்சுருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அட்ரிபியூட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பொசஸிங் அட்ரிபியூட்ஸ் இன் சாம்பிள் ஆஃப் சைஸ் n1 அப்படின்னாக்கா எத்தனை பேர் வச்சுருக்காங்க, x1 நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் இந்த சாம்பிளில் இருக்காங்க, n1 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ x1 by n1 அதான் ஸ்மால் p1. அப்போ ஸ்மால் p2னா வரும்னு கேட்டிங்கனாக்கா x2 by n2. இதை வந்து நம்ம கிவன் டேட்டாவில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த சாம்பிள் ப்ரொபோர்ஷன் ஆர் p1 ஈக்குவல் டு x1 by n1 and p2 is equal to x2 by n2. Population proportions நம்ம capital letter யூஸ் பண்ணுவோம். capital P1, P2. So E of P1 equal to capital P1, E of P2 is equal to capital P2 எல்லாம் இப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி variance of P1 equal to capital P1 Q1 by N1, variance of P2 is equal to capital P2 Q2 the whole divided by N2. இப்போ standard normal variate value எப்படி கண்டுபிடிப்போம்? Under the hypothesis, null hypothesis H not equal to P1 equal to P2 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா is z equal to x minus e of x by square root of variance of x. x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும், difference of proportion போட்டுக்கணும். ஸோ p1 minus p2 போட்டோம்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் ஓடியாந்துரும். இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா e of p1 minus p2 variance of p1 minus p2 கண்டுபிடிச்சேனாக்கா எனக்கு z வேல்யூ ரெடி. ஸோ டேரெக்டாக z வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேருந்து அதை டெரிவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ e of p1 minus p2நாக்கா எக்ஸ்பெக்டேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி இப்படி எழுதினாக்கா அப்படி ஓடியாந்துரும். ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஏன் P1 மைனஸ் P2 0ன்னு எடுத்துக்கிறோம்னாக்கா நல் ஹைபாத்திஸில் அப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். அதேமாதிரி வேரியன்ஸ் ஆஃப் P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் P1 ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் P2 கோவேரியன்ஸ் டேர்ம் 0 ஆகிடும். வேரியன்ஸ் ஆஃப் P1 ஈக்குவல் டு P1 Q1 பை N1 இந்த டேர்ம்லாம் டிஃபைன் பண்ணிக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ P1 Q1 வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்கனாக்கா இதோட நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அந்த பி கியூ இப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். இதில் பி அப்படிங்கிறது எந்த கண்டிஷனில் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சினாக்கா இதுதான் பி. வாட் இஸ் பி x1 ப்ளஸ் x2 த ஹோல் டிவைடட் பை n1 ப்ளஸ் n2 அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி பி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனில் பி கொடுக்கலனாக்கா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி பி கண்டுபிடிச்சிக்கணும். தட்ஸ் ஆல். ரைட். ஓகே. ஸோ தேர்ஃபோர் த டெஸ்ட் ஸ்டாட்டிக் இசட் பிகம் p1 மைனஸ் p2 த ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் capital PQ into 1 by N1 plus 1 by N2 follows standard normal variate. So difference of proportion க்கு test static என்னன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இதில் சில சேஞ்சஸ் வரலாம். என்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னாக்கா இந்த ப்ரொபோர்ஷன் வேல்யூ பி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதை செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. சப்போஸ் அது கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேபிட்டல் பி வேல்யூ வந்து அங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? ரைட். தட்ஸ் ஆல். இப்போ இதுக்கு ப்ராபபிள் எரர் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு நான் எழுதலை. ப்ராபபிள் லிமிட்ஸ்னால் நம்ம தான் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அந்த ஃபார்மெட் வச்சு நீங்கள் அதுக்கு எழுதி பார்த்துக்கொண்டு தான். ஸோ இ ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும், இ ஆஃப் P1 மைனஸ் P2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் P1 மைனஸ் P2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இ ஆஃப் P1 மைனஸ் P2 அப்படிங்கிறது
என்ன வேல்யூ நமக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இ ஆஃப் P1 மைனஸ் P2 அப்படின்னாக்கா capital P1 minus capital P2 plus or minus 3 into standard error of P1 minus P2 இந்த கொஸ்டினில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அங்கே அப்ளை பண்ணிட வேண்டியதான். இதில் கேபிட்டல் P1 மைனஸ் P2 கேபிட்டல் P1 P2 வேல்யூ கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னாக்கா இந்த சாம்பிள் ப்ரொபோர்ஷன் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ P1 மைனஸ் P2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் P1 மைனஸ் P2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ இன்ட்டு 1 பை N1 ப்ளஸ் 1 பை N2 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து கேபிட்டல் P1 வேல்யூ கேபிட்டல் P2 வேல்யூ கொடுத்துட்டாங்கனாக்கா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னாக்கா P1 Q1 பை N1 ப்ளஸ் P2 Q2 by N2 அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. Unbiased estimate for population mean mu and variance sigma square. அதாவது எந்த டேர்முக்கு நம்ம எஸ்டிமேட் கண்டுபிடிச்சா நமக்கு பாப்புலேஷன் மீன் மியூ வரும். சிம்பிளா சாம்பிளோட மீனுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாப்புலேஷன் மீன் மியூ வந்துடும். அதே மாதிரி சாம்பிளோட வேரியன்ஸை வந்து நம்ம ஸ்மால் எஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சாம்பிளோட வேரியன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சோம்னாக்கா பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அப்போ சாம்பிளோட வேரியன்ஸுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா n-1 பை n இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ எந்த டேர்முக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சா சிக்மா ஸ்கொயர் வரும் அப்படின்னு கேட்கலாமா? அதுதான் அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ அது இங்கே என்ன டேர்ம் அப்படின்னு கேட்டினாக்கா இந்த இடத்துல நான் கேபிட்டல் எஸ் போட்டுக்க போகிறேன். தட்ஸ் ஆல். ஸோ கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் இஸ் தி அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்ஸ். அப்போ கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்மால் எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 பை n இன்ட்டு சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். அப்போ கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னாக்கா 1 பை n மைனஸ் 1 இன்ட்டு சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இதை தான் என்னென்னு சொல்கிறோம்னாக்கா அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்ஸ். இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு பாப்புலேஷன் வேரியன்ஸ் வரப்போகுது. சரிங்களா? ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. n இஸ் சப்போஸ் இஃப் n இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னாக்கா இதோட வேல்யூ உங்களுக்கு 1 தானே. இப்போ n மைனஸ் 1 பை n அப்படிங்கிறப்ப n வெளில எடுத்தோம்னாக்கா 1 மைனஸ் 1 பை n அப்படின்னு n கேன்சல் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ n இஸ் லார்ஜ் தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ஸ்மால் எஸ் ஸ்கொயருக்கு நீங்கள் வேரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தாலும் பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்துடும். கேபிட்டல் எஸ் ஸ்கொயருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தாலும் பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ n இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னாக்கா டோன்ட் வரி அபவுட் தி விச் ஒன் இஸ் வி ஹவ் டு யூஸ் வெதர் ஸ்மால் எஸ் ஸ்கொயர் ஆர் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர். அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்து அன்பைஸ்டு எஸ்டிமேட்னாக்கா ஸ்மால் எஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணணுமா கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னாக்கா லார்ஜ் சாம்பிளுக்கு. ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு எடுக்கிறப்ப நம்ம வந்து அன்பைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் டேர்மை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ லெட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 பை n இன்ட்டு சம்மேஷன் I summation I is equal to 1 to n x bar and s square sample variance is equal to 1 by n summation I varies from 1 to n xi minus x bar whole square. Then obviously of x bar is equal to mu. இதுக்கெல்லாம் derivations இருக்கு, நமக்கு derivations தேவையில்லை. And e of x bar square equal to sigma square by n plus mu square. So we get expectation of sample variance small s square is equal to n minus 1 by n sigma square. If we take capital S square is equal to 1 by n minus 1 in summation I varies from 1 to n xi minus x bar the whole square, then we get expectation of capital S square equal to sigma square. So what is the relation between small s and capital S? This is the relation between capital S square and small s square. N into s square is equal to n minus 1 by n minus 1 into capital S square. Here this capital S square is called unbiased estimate for the population variance sigma square. ஸோ இப்போ இது வரைக்கும் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 2 பார்த்துருக்கோம். ஒன்று டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துமே லார்ஜ் சாம்பிளுக்கு தான் சொல்லிடுறேன். சரிங்களா?
For large sample, the standard normal variate z equal to உடனே zக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்மட் என்னன்னு சொல்லியிருக்கேன். z equal to x minus e of x by standard error of x ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்னாக்கா மீன் பார்த்துருக்கோமா, அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல x bar போட்டுக்கணும். ஸோ z equal to x bar minus e of x bar the whole divided by standard error of x bar அப்படின்னு போட்ட போகிறோம். e of x bar mu அப்படின்னு இப்போ தான் நம்ம சொன்னோம். ஸோ e of x bar பதிலாக mu போட்டணும். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் x bar நம்ம டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? சிக்மா பை ரூட் 10 அப்ளை பண்ணினாக்கா நமக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரெடி. ஓகேங்களா? ஸோ இட் ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். If the population standard deviation sigma is unknown, then we use its estimate provided by the sample variance given by sigma square caps equal to s square. நம்ம வந்து ஸ்மால் s தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபார் லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிளில் வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம ஸ்மால் s ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார் லார்ஜ் சாம்பிள் அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே முக்கியம். ஸோ அப்போ ரெண்டாவது அடுத்து கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் மியூ. வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸை வந்து ஃபார்முலாவாகவும் கொண்டு இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு சொல்லிங்களா, அதை அனதர் ஃபார்மெட்லையும் எழுதலாம். என்ன அப்படின்னாக்கா 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் அப்படின்னாக்கா இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்லேருந்து வரது தான் இது. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 இதான இசட் வேல்யூன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது இசட் வேல்யூ. இது வந்து எனக்கு எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இசட் ஆல்ஃபா வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். ஓகே, அப்போ 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 இதோட மாடுலஸ் வேல்யூ 95%க்கான இசட் ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1.96. ஸோ விச் இஸ் லெஸ் தென் 1.96. அப்போ இதோட வேல்யூ வந்து 1.96 விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா நமக்கு நல் ஹைபாத்திஸை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த கான்ஃபிடென்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மனப்படம் இதுலேருந்து வர்றது தான் அது. சரிங்களா? எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 வேல்யூ வந்து இசட் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பார் மைனஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு z alpha into sigma by root 10 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ எக்ஸ் பார் மைனஸ் z alpha into sigma by root 10 is equal to mu அப்படின்னு வந்துடும். ஸோ மாடுலஸ் வேல்யூ எடுக்கும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணுமா? அப்போ எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 வந்து z ஆல்ஃபாவுக்கு எடுத்துட்டோம்னாக்கா இந்த ஆன்சர் உடைய இருப்போது. அதே எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 மைனஸ் இசட் ஆல்ஃபா அப்படின்னு போட்டோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆன்சர் உடைய வந்துடும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். அப்போ எக்ஸ் பார் ப்ளஸ் இசட் ஆல்ஃபா இன்ட்டு சிக்மா பை ரூட் 10 இஸ் ஈக்குவல் டு மியூ. அப்போ மியூவோட ரேஞ்ச் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்? எக்ஸ் பார் மைனஸ் இசட் ஆல்ஃபா இன்ட்டு சிக்மா பை ரூட் 10 டு எக்ஸ் பார் ப்ளஸ் இசட் ஆல்ஃபா இன்ட்டு சிக்மா பை ரூட் 10. அப்போ நம்ம எத்தனை பர்சன்டேஜ் என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த பர்சன்டேஜுக்கான இசட் ஆல்ஃபா வேல்யூ இங்கே போய் அப்ளை பண்ணிடணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே அந்த டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து டெரிவ் பண்ணி கொண்டு வந்த டேர்ம் தான் இது எல்லாமே, வேறு எதுவும் இல்லை. அப்போ அந்த பர்சன்டேஜ் 95%, 99%, 98% அப்படிங்கும் பொழுது அதோட வேல்யூ வந்து நமக்கு மாறிக்க போகுது. ஸோ எக்ஸ் பார் 99%, 95% அப்படின்னாக்கா எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு சிக்மா பை ரூட் 10. 99% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ்னாக்கா எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.58 டைம்ஸ் சிக்மா பை ரூட் 10. அண்ட் 98% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் மியூ இஸ் ஆர் எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.33 டைம்ஸ் சிக்மா பை ரூட் 10. If the population is finite of size capital N, the 95% and 99% of confidence limits for mu is respectively x bar plus or minus 1.96 into sigma by root 10 into square root of capital N minus n by capital N minus 1. So, இது 95%. 99%னாக்கா அந்த 1.96 பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம்னாக்கா 2.58 யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாப்புலேஷன் வந்து ஃபைனைட்டாக இருக்கிறப்ப அந்த ஸ்டாண்டர்ட்
எரரை மட்டும் கேர்ஃபுல்லாக என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா பை ரூட் 10 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் N மைனஸ் N பை கேபிட்டல் N மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ்க்கு அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபிடியூசியல் லிமிட்ஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். இப்போ டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் மீன் பார்த்துட்டோம். அடுத்து டிஃபரன்ஸ் ஆஃப் மீனுக்கு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்கும்? அப்போ என்னென்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொத்தம் 2 சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு சாம்பிளோட சைஸ் N1, இன்னொரு சாம்பிளோட சைஸ் வந்து N2. அப்புறம் இந்த 2 சாம்பிளுக்கும் மீன் கொடுத்துருப்பாங்க, X1 பார் X2 பார். பாப்புலேஷன் மீன் மீ1 மீ2 அப்படின்னா 2 மீன் கொடுத்துருக்காங்க, 2 பாப்புலேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மீ1 மீ2 2 பாப்புலேஷன். ஓகேங்களா? பாப்புலேஷன் 2 பாப்புலேஷன் இருக்கிறனால அந்த 2 பாப்புலேஷனுக்கு வேரியன்ஸும் கொடுத்துருவாங்க, சிக்மா 1 ஸ்கொயர் சிக்மா 2 ஸ்கொயர். ஓகே, லார்ஜ் சாம்பிள் அப்படிங்கிறதுனால எக்ஸ் பார் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்ணியிருக்குனாக்கா நார்மல் வேரியேட் வித் பேராமீட்டர் மியூ கம்மா சிக்மா ஸ்கொயர் பை என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ x1 பார்னாக்கா x1 பார் ஃபாலோஸ் நார்மல் வேரியேட் வித் பேராமீட்டர் மியூ கம்மா சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 அண்ட் x2 பார் ஃபாலோஸ் நார்மல் வேரியேட் வித் பேராமீட்டர் மியூ 2 கம்மா சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா x minus e of x by standard error of x. இதில் x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ x bar x1 bar minus x2 bar minus e of x1 bar minus x2 bar the whole divided by standard error of x1 bar minus x2 bar. இது ஆன்சர் இல்லை. இந்த வேல்யூஸ் எல்லாம் e of இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இதில் போய் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ e of x1 bar ஹைபாத்திஸ் என்னன்னாக்கா no change in the population mean, அதான் hypothesis. So under this hypothesis e of x1 bar minus x2 bar அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். variance of x1 bar minus variance of x1 bar minus x2 bar is equal to variance of x1 bar plus x2 variance of x2 bar. variance of x1 bar வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதோட ஆன்சர் வந்து sigma 1 square by n1. so variance of x2 bar is equal to sigma 2 square by n2. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இசட்டில் போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரெடி. ஓகே, இது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா 1 ஸ்கொயர் வேல்யூ சிக்மா 2 ஸ்கொயர் பாப்புலேஷன் வேரியன்ஸ் ரெண்டும் தெரிஞ்சதுனாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாப்புலேஷன் வேரியன்ஸ் தெரியல, அப்போ அதுக்கான டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா இசட் ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் த ஹோல் டிவைடட் பை சிக்மா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை n1 ப்ளஸ் 1 பை n2. இதில் சிக்மா வேல்யூ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இஃப் சிக்மா இஸ் நாட் நோன் தென் இட்ஸ் எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் சிக்மா வேல்யூ கொடுத்துருந்தாங்கனாக்கா அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிக்மா வேல்யூ கொடுக்கல அப்படின்னாக்கா தென் இட் எஸ்டிமேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சாம்பிள் வேரியன்ஸ் இஸ் யூஸ்டு. இஃப் த சாம்பிள் சைஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட்லி லார்ஜ், சாம்பிள் சைஸ் லார்ஜாக இருந்ததுனாக்கா அதிகமாக இருந்ததுனாக்கா டைரெக்டாக சிக்மா இருக்க வேண்டிய இடத்துல அந்த சாம்பிளோட வேரியன்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறோம். n1 s1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 s2 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் n2. சரிங்களா? சாம்பிள் சைஸ் வந்து லார்ஜாக இருக்கிறப்ப. சப்போஸ் சாம்பிள் சைஸ் வந்து நாட் ஆர் சாம்பிள் சைஸஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட்லி லார்ஜ் அப்படிங்கிறப்ப நம்ம அன்பேஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் சிக்மா ஸ்கொயருங்கிறது கேபிட்டல் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ n1 மைனஸ் 1 இன்ட்டு s1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 மைனஸ் 1 இன்ட்டு s2 ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2. இது எப்போ சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா சாம்பிள் சைஸ் வந்து பெருசாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா, சாம்பிள் சைஸ் லார்ஜாக இருந்துச்சுனாக்கா நம்ம சாம்பிளோட வேரியன்ஸை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். தட்ஸ் ஆல். இஃப் சிக்மா 1 ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர் அண்ட் சிக்மா 1 சிக்மா 2 ஆர் நாட் நோன். ஸோ சிக்மா 1 ஸ்கொயர் ரெண்டும் சிக்மா 2 ஸ்கொயரும் டிஃப்ரெண்ட்டு, அதனால் அது ரெண்டும் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாக்கா x1 பார், ஏன்னா லார்ஜ் சாம்பிள் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து பாப்புலேஷன் வேரியன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம சாம்பிள் வேரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லார்ஜ் சாம்பிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இசட் ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் த ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் s2 ஸ்கொயர் பை n2. இது ஸ்மால் லெட்டர் தான், ஏன்னா லார்ஜ் சாம்பிள் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் வேரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Test of significance for difference of standard deviation. So null hypothesis
என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 2 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கான ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் S1 minus S2 the whole divided by standard error of S1 minus S2 யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ standard error of S1 minus S2 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். root of sigma 1 square by 2n1 plus sigma 2 square by 2n2. So therefore the test statistic Z is equal to S1 minus S2 the whole divided by square root of sigma 1 square by 2n1 plus sigma 2 square by 2n2. இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாப்புலேஷன் வேரியன்ஸ் கொடுத்துருந்தா, சப்போஸ் பாப்புலேஷன் வேரியன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கான டெஸ்ட் ஸ்டாட்டிக் என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த சாம்பிளோட வேரியன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். லார்ஜ் சாம்பிள் அப்படிங்கிறனால ஸ்மால் லெட்டர் எஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ S1 minus S2 the whole divided by square root of S1 square by 2n1 plus S2 square by 2n2. ஸோ இந்த ஸ்மால் எஸ் கேபிட்டல் எஸ்ங்கிறது கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது அன்பேஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கிடையாது.